வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா உருவாகும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தல்களில் அவர் நின்ற தேர்தல்கள், அதாவது அதிமுகவில் பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு ஒரு 6-7 தேர்தல்களில் அவர் தோல்வியுற்றார். இது 8வது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இதுலேயும் அதிமுக மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. 8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. பல தொகுதிகளில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது. இப்படி பல சரிவுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய அதிமுகவில் மீண்டும் பழையபடி அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் பலமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், பலம் வாய்ந்த கட்சியாக மாற்ற முடியும். அப்படிங்கிறதுல தொண்டர்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் 35 இடங்களில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். எங்களுடைய துரதிருஷ்டவசமும் என்ன தெரியல, பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னபடி நாங்கள் எல்லாரும் அவர் கருத்துக்காக நாங்கள் ஒத்துழைத்து செயல்பட்டோம். கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது பொதுச் செயலர் என்ன சொல்றாரோ அதன்படி நாங்கள் நடப்பது, அதுதானே சரியான முடிவாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம். பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்திருந்தால் தற்போது 35 இடங்களில் நிச்சயமாக நாங்கள் சொல்லி அடித்த மாதிரி வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். அப்போ என்ன சொல்றார் வேலுமணி அவர்கள்னா, பாஜக கூட்டணியில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது. அப்போ அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்களுக்கு எல்லாருக்குமே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது தவறா போச்சு அப்படின்னு உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த கருத்தை வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு. அதே போல அண்ணாமலை தான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. அண்ணாமலை வந்து அதிமுகனுடைய தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறதும், நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடித்து பேசுவதும் அவருடைய ஸ்டைல் இது. அதனால இது வந்து அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர்களுக்கெல்லாம் இது பிடிக்கல. நிர்வாகிகளை தாக்கி பேசுறது, அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வந்து அண்ணாமலையை பாஜகவையும் தாக்கி பேசுறது, இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுக்கு இன்னும் முக்கிய முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு அதிமுக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல. ஆனால் அவருக்கும் இந்த ஒரு யோசனை தற்போது வந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று சேலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது தோல்வி, அதிமுக ஏன் இவ்வளவு தோல்வி அடைந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கேட்கிற கூட்டமாக இன்று சேலத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் சசிகலா அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கலாமா, கட்சியை வந்து ஒரு மீண்டும் வந்து பழையபடி ஒரு பலமான ஒரு கட்சியாக உருவாக்குவதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார்னு பார்த்தா அதுக்கெல்லாம் கிடையாது. தோல்வியே நம்ம அதிகமாக சந்தித்தோம், 8 தொகுதிகளில் ஏன் நம்ம வந்து டெபாசிட் இழந்தோம், ஏன் ஒரு தொகுதி 2 தொகுதிகளை கூட நம்ம ஜெயிக்க முடியல, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்களை கேட்டறிவதற்காக நிர்வாகிகளை வரவழைத்து இன்று சேலத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. செய்தியாளர் மத்தியில் அவர் நிச்சயமாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துவார். அந்த கருத்து தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்களாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இப்போ 40 தொகுதிகளும் அவர்கள் வந்து படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 2ஆம் கட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அதிமுக இன்று 3வது கட்டம் 4வது கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நிலையை நீடித்தால் அதிமுக வந்து 2026 கூட அவங்க ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டம். டி ஜெயக்குமார் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது அவர் வேலையாக போச்சு. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களில் டி ஜெயக்குமார் பிரதிபலிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா வந்து இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய எந்த விதமான மனசு நோகாதபடி எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு. ஆனால் பாஜகவையும் விட்டு கொடுக்காமல் பேசுவது அவர் பேச்சிலிருந்து நமக்கு தெரிகிறது. பாஜக கூட்டணியில் நம்ம இருந்திருக்கலாம், பாஜக கூட்டணி இருந்திருந்தால் நம்ம 35 இடங்களில் நம்ம வென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். அப்போது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பாஜக கூட்டணிக்குள்ளே இருந்திருக்கலாம், இனிமே சரி தவறு நடந்து போச்சு,
இனி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு அதிமுக விரும்புகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை. நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம ஒரு தனித்து இருந்து நம்ம இந்த தேர்தலை சந்தித்து எப்படியாவது ஒரு 25-35 இடங்களில் வெற்றி பெற்று நம்ம ஒரு மெஜாரிட்டி காட்டிடலாம், நம்மளுடைய கெத்தை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டிருப்பார். நம்முடைய தனிப்பெரும்பான்மையும் நம்முடைய ஸ்கில்லையும் நம்ம மக்கள் செல்வாக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை ஒரு எப்படியாவது ஒரு சந்தித்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டிருப்பார். அந்த திட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கவில்லை. அதனால் இந்த தோல்விக்கு காரணமாக என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தான் இன்று சேலத்தில் நடக்கிறது. ஆனால் விரைவாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இசைவளிப்பார், விருப்பத்தை தெரிவிப்பார் அப்படிங்கிறது தான் தற்போது பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நாளைக்கு பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அந்த அமைச்சரவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்தியிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. திடீர்னு டெல்லி சென்றிருக்கிறார். அவருக்கும் மத்திய அமைச்சர் பதவி வழங்குவதற்கு பாஜக மேலிடம் தயாராக இருக்கிறது. ஒருவேளை அவருக்கு மத்தியில் அமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில தலைவர் தேவைப்படுறாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் கெட் அவுட்டுன்னு சொன்னது கெட் அவுட்டு தாங்க. இதுக்கு மேலே இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே கிடையாதுங்க. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லவே இல்லைங்க. இப்போ கிடையாதுங்க. 2026 தேர்தலில் கூட தாங்க சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு திட்டவட்டமாக அடித்து தூக்கி சொல்கிறாரு டி ஜெயக்குமார் அவர்கள். இப்போ அண்ணாமலை இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. ஸோ அண்ணாமலை ஒருவேளை மத்திய அமைச்சராக ஆகிவிட்டால் தமிழகத்தில் பாஜகவிற்கு வேற ஒரு மாநில தலைவரை போடுவாங்க. அப்போது அதிமுகவுக்கு அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ பாஜகவுக்கு இணக்கமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைங்கிறது தான் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடியாக இருக்கிறது. ஸோ அண்ணாமலை மத்திய அமைச்சராக ஆகிவிட்டால் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வேற ஒரு மாநில தலைவர் போடுவாங்க. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு கௌரவத்தையோ ஏன்னா இதே போன்ற ஒரு தேர்தலை சந்தித்திருந்தால் கண்டிப்பாக வாக்கு வங்கி மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும். இந்த மாதிரியான சரிவெல்லாம் தொடர்ந்து அதிமுக சந்தித்து கொண்டே இருந்தால் அதிமுக எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிக்கக்கூடிய நிலைமையில மாறிவிடும். தொண்டர்கள் மிகவும் அதிருப்தியிலும் கடுமையான கோபத்திலையும் ஆளாகக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை உள்ளே சேர்க்கிறாரோ, இல்லை டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே அமைச்சிக்கிறாரோ, அல்லது ஓ பன்னீர்செல்வத்தை கூட சேர்க்கிறாரோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. எப்படி செயல்பட போகிறாருங்கிறதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதிமுகவை மீண்டும் கட்டமைத்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்னா பாஜகவுடன் இணைந்து கூட்டணி வைத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மத்தியில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக நாளை பதவியேற்கிறார். அவர் தொடர்கிற பொழுது அவருடைய இணக்கமாக அதிமுக செயல்பட்டால் நிச்சயமாக 2026, ஏன்னா இன்னும் 2 வருஷம் தான் இருக்கிறது, அந்த தேர்தலில் மாநிலத்தில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட மாட்டார், சரியாக பயன்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ பாஜகவுடன் அதிமுக நிச்சயமாக கூட்டணி வைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது எங்களுடைய கருத்தாக, புதுவர் ஊடகத்தின் கருத்தாக இருக்கிறது. எங்களுடைய கருத்துகள் பல இதுக்கு முன்பு போட்ட வீடியோக்களில் சில கருத்துகளும் எங்களுடைய புள்ளி விவரங்களும் அது தொடர்ந்து பழித்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்திருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, சசிகலா அவர்களை அதிமுகக்குள்ளே இணைக்கலாமா, ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை அதிமுகக்குள்ளே இணைக்கலாமா, டிடிவி தினகரன் ஏன்னா அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு, அதிமுக கூட்டணிக்குள்ளே இணைத்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தலாமா போன்ற கருத்துக்களை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால்தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்தளவுக்கும் சந்தேகமில்லை. உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களும் நான் படிப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அதே போல் புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.